ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது டிஎன்பிசி டிஎன்டெட்டு பிஇஓக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு மேக்ஸில் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம். நம்ம டெய்லி 3 சம்ஸில் சீரீஸ் 4 நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கொஷின் நம்பர் 1 என்னென்னு பார்த்துடலாமா? The sum of two rational numbers is 4/5. If one number is 2 by 15, then find the other number அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது ரொம்பவே ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சம் ஆஃப் த டூ ரேஷனல் நம்பர்ஸ், 2 ரேஷனல் நம்பர்ஸ் தான் வந்து ஆட் பண்ணனா அதோட வேல்யூ எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 4/5 கொடுத்துருக்காங்க. இதில் 1 நம்பர் நமக்கு கொடுத்துட்டாங்க. இஃப் 1 நம்பர் இஸ் 2 by 15 மீன்ஸ் ஃபைண்ட் த அதர் நம்பர்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு நம்பர் என்னென்னு தெரிஞ்சிட்டு நம்ம இன்னொரு நம்பர் என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ரொம்பவே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க 1 நம்பர் எவ்வளோ நமக்கு 2 by 15 ப்ளஸ் அதர் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்களா. ஸோ அது வந்து நமக்கு என்னென்னு தெரியாது. ஸோ அதை நம்ம எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு இந்த 2 ரேஷனல் நம்பர்ஸை நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கணும், இதோட டோட்டல் சம் ஆஃப் த ரேஷனல் நம்பர்ஸ் வந்து நமக்கு 4/5. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நமக்கு இன்னொரு நம்பர் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ நமக்கு எக்ஸு தான் நமக்கு வேணும். ஸோ அப்போ எக்ஸை மட்டும் லெஃப்ட் சைட் வச்சுக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 4/5. இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் இங்கே வரும் நமக்கு. ஸோ அப்போ -2/15 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோன்னா இதுக்கு வந்து 15ன்றது நமக்கு எல்சிஎமாக இருக்கும். ஸோ 15 வரதுக்காக நம்ம இங்கே வந்து 3ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம், நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். ஸோ 4 3s are 12 -2. ஓகேவா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய 2. ஸோ இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 12 - 2 10/15. ஸோ இந்த ரெண்டையும் நம்ம இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 2 டேபிளில் 5 டேபிளில் இது இப்போ இதை நம்ம வந்து 5 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். 5 1s are 5, 5 2s are 10, 5 3s are 15. ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா 2/3. ஸோ இதுதான் இன்னொரு நம்பர். ஓகேவா? ஈஸியாக நம்ம பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா? எது தெரியலையோ அதை நம்ம எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து கொடுத்துருக்க 1 நம்பர்லேருந்து நம்மளோட டோட்டலில் நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியான ஆன்சரை நம்ம வந்து கிடச்சிடும். ஓகேவா? அடுத்த கொஷின் நம்பர் 2 பார்க்கலாம். இதுவும் அதே மாதிரி தான் ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. பட் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, த ப்ராடக்ட் ஆஃப் 2 ரேஷனல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. போன சம்மில் எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா சம் ஆஃப் த 2 ரேஷனல் நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்து ப்ராடக்ட் ஆஃப் 2 ரேஷனல் நம்பர் இஸ் -2/3. இஃப் 1 நம்பர் இஸ் 3/7 தென் ஃபைண்ட் த அதர்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுவும் சேம் மெத்தட் தான். ஸோ இதுவே நம்ம வந்து தெரியாத நம்பரை வந்து எக்ஸ்ன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். பட் அங்கே சம்முன்னு கொடுத்துருந்தனால நம்ம ப்ளஸ்ன்னு செஞ்சிடணும். இது வந்து ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துருக்கனால இதை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ இதில் வந்து 1 நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3/7 கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் அப்படிங்கிறனால நம்ம மல்டிப்ளை சிம்பிள் போட்டிருக்கோம். அதர் நம்பர் நமக்கு என்னென்னு தெரியாது. ஸோ அதை நம்ம எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவல் டு இந்த 2 நம்பரையும் ப்ராடக்ட் பண்ணோன்னா இதோட ரேஷன் நம்பர் என்னென்னு கிடைச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -2/3 கிடைக்குமா. ஸோ இதுலேருந்து எக்ஸோட வேல்யூவை நம்ம வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் வந்து -2/3. ஸோ இது வந்து மல்டிப்ளையில் இருக்குது. ஸோ இது ஈக்குவலுக்கு இங்கே நமக்கு கொண்டு வரும்போது இது வந்து ரெசிப்ரோக்கலாக மாறிடும். ஸோ நமக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே 3/7 இருக்குது. ஸோ இது வந்து 7/3 அப்படின்னு நமக்கு வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நியூமரேட்டர் மல்டிபிள் பண்ணிக்கோங்க, டினாமினேட்டர் மல்டிபிள் பண்ணிட்டோன்னா 7 2s are 14 -14 ப்ளஸ் மைனஸ். ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து மைனஸ். ஸோ -14/3 3s are 9. ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, -14/9. ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சலாம். போன சம்முக்கு இந்த சம்முக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது மட்டும் பாருங்கள். ஸோ அதில் சம் ஆஃப் த ரேஷனல் நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க, இங்கே ப்ராடக்ட் ஆஃப் 2 ரேஷனல் நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க. சம் அப்படிங்கும்போது நம்ம வந்து அதை ப்ளஸ் பண்ணிக்கணும், இங்கே ப்ராடக்ட் அப்படிங்கும்போது மல்டிப்ளை சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அந்த ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். ஸோ இது தெரிஞ்சுன்னா நம்ம ஈஸியாக இந்த சம்ஸ் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாமா? இப்போ நம்ம பார்க்க போகிறது கொஷின் நம்பர் 3 பார்க்கலாம். 1 roll of ribbon is 18 3/4 meter long. Sangri has 4 rolls and 1/3 of another roll. ஓகேவா? ஹவு மெனி ஆஃப் ரிப்பன் டஸ் சங்கரி ஹாவ் இன் டோட்டல் அப்படின்னு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 roll ஆஃப் ரிப்பன் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 18 3/4 மீட்டர் லாங்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு ரோல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 rolls and 1/3 of another roll அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4 roll 1/3 of another roll. 1/3னா 1/3. ஓகேவா? ஸோ இதில் வந்து ஹவு மெனி ஆஃப் ரிப்பன் டஸ் சங்கரி ஹவ் இன் டோட்டல் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணேன்னா நமக்கு ஈஸியாக அதோட டோட்டல் நமக்கு கிடச்சிரும்.
ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது, இது இம்ப்ராப்பராக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம ப்ளஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ 18 மல்டிப்ளை பை 4, ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணால் 8 4s are 32, கேரி 3 இருக்கும். ஸோ 1 4s are 4, 4 + 3 7, 72 + 3 75 by 4 மல்டிப்ளை, இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4 3s are 12, 12 + 1 13 by 3. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டேபிளில் 3யும் 75 கேன்சல் பண்ணிக்கலாம். 1 3s are 3, 1 3s are 3, 2 3s are 6, 6 போச்சுன்னா பேலன்ஸ் 1 இருக்கும். ஸோ 15, 5 3s are 15. ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 25 by 4 மல்டிப்ளை 13 கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டினாமினேட்டரில் வந்து நமக்கு 4 கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணோன்னா 25 multiply by 13. So 5 3s are 15, balance 1, 3 2s are 6, 6 + 1 7, 1 5s are 5, 1 2s are 2. So add பண்ணனா 1 + 5 12, then carry 1, 2 + 1 3. ஸோ the answer என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, ஸோ இதை மல்டிப்ளை பண்ண 25 13 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடச்சிருக்க ஆன்சர் 325/4. ஸோ இப்போ இதை நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ 81 1/4 மீட்டர். ஸோ அப்போ சங்கரிகிட்ட இருக்கக்கூடிய மொத்த டோட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 81 1/4 மீட்டர். ஓகேவா? ஸோ இதை டிவிஷன் பண்ணணும் அப்படின்னா இங்கே பண்ணிக்கோங்க 325 டிவைடட் பை 4, 8 4s are 32, ஸோ இப்போ 5, 1 4s are 4, இங்கே வந்து பேலன்ஸ் 1 இருக்கும். ஓகேவா? ஸோ ஆன்சர் நமக்கு ஈஸியாக நம்ம வந்து கிடச்சிருச்சு. ஸோ அவ்வளோதான். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.